ஹபீப் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் நம்ம தொழுகையிலிருந்து தூரமாகிறோமோ அப்படின்ற ஒரு தொழுகை தொழுதாலும் அது அல்லாஹ்வுக்காக தான் தொழுகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. தொழுகையின் மூலியமாக நம்ம என்னென்ன விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம்? தொழுகை தான் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய அடிப்படையே. ஒரு மனிதன் தொழுகையை தன்னுடைய வாழ்க்கையில் கடமையான தொழுகையை, குறிப்பாக கடமையான தொழுகையை ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் எடுத்துக்கொள்ளனா அவன் அவ்வளோதான், அல்லாவிடமிருந்து தூரமாயிட்டான். அல்லாவும் இவன் அல்லாஹ் விட்டு தூரமாகிறதுக்கு முன்னாடியே தொழுகை இல்லாதவனிடமிருந்து அல்லாஹ் அவனை விட்டு தூரமாயிருவான். ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அவனை விட்டு தூரமாகிறது, அவனுடைய கண்காணிப்பை விட்டு தூரமாகிறது. அந்த கண்காணிப்பை விட்டு இறைவன் தூரமாகிட்டான்னா, அவனை நேர்வழிப்படுத்துறதுலையோ அவனுக்கு ரஹ்மத் செய்யறதுலையோ இரக்கம் காட்டுறதுலையோ இறைவன் தூரமாயிட்டான்னா அதை விட பெரிய தண்டனை எதுவுமே இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லஹதுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா, எமக்கும் இறை நம்பிக்கை கொண்டவங்களுக்கும் இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்களுக்கும் உள்ள உடன்படிக்கை தொழுகைன்னு சொன்னாங்க. அதை ஒருத்தர் செஞ்சுட்டான்னா ஃபகத் கஃபர், இறைவனை மறுத்துட்டான்னு சொன்னாங்க இல்லையா? ஒரே ஒரு விஷயம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பார் இல்லையா? அப்படி ஆப்போசிட்டா சொல்லுங்க, யார் ஃபஜ்ரை தொழவில்லையோ அல்லாஹ்வுடைய தண்டனை இருப்பார், பாதுகாப்பில் இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இல்லாததை விட என்ன தண்டனை இருக்க முடியும் ஒரு மனிதனுக்கு? அவன் எங்கே போய் நிம்மதியை தேட முடியும்? அதுக்கப்புறம் எங்கே போய் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகங்களுக்குள்ள வழிகளை தேட முடியும்? தொழுகை தான் அடிப்படை. இப்போ எந்த ஒரு இந்த குறிப்பாக நீங்கள் யங் ஜெனரேஷனை பற்றி கேட்கறதுனால நான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்து, மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்கள் கையில் இருக்குன்னா தொழுகை தான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, சோதனைகள், பிரச்சனைகள், கவலைகள், இறுக்கம், இருள், நஷ்டம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது கிடைக்கல, நீங்கள் விரும்பிய உறவு கைகூடலை, இப்படி என்னென்ன சோதனைகள் இருக்கோ வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கன்னு நல்லா சொல்கிறான். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன், அது சிரமமான காரியம். யாருக்குன்னா அல்லாஹ்வை உள்ளச்சத்தோடு பயப்படாதவங்களுக்கு அது சிரமமான காரியம். அல்லாஹ் உள்ளச்சத்தோடு பயப்படக்கூடியவங்களுக்கு தொழுகை மிக முக்கியமான அடிப்படையான ஒரு ஆயுதம். அவங்களுக்கு அதை எடுத்துக்கொள்வாங்க. சோதனை வரும்போது அல்லாஹ் முன்னாடி போய் நின்றுவாங்க. அல்லாஹ்வை கரெக்டான முறையில் அஞ்சு நேரம் தொழுகையில் கவனம் செலுத்தி அதில் தன்னை ஈடுபட்டு எப்படியாவது அந்த சோதனையிலிருந்து வெளியே வரதுக்குள்ள வழிகளை தேடிக்கொள்வாங்க. அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவங்க தான், அல்லது அல்லாஹ்வை மறக்கக்கூடியவங்க தான் பாவங்களில் போய் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ வழி தேடி அதையும் தங்களுடைய வாழ்வில் இருளுக்கு உள்ளாக்கி கொள்வாங்க. யார் நினைவிலிருந்து தூரமாகிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பேங்கிறான். அல்லாஹ்வுடைய நினைவிலேயே மிகப்பெரிய நினைவு தொழுகை தான் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லும்போது லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, வணங்க தகுதியான என்னை தவிர யாரும் இல்லை, என்னையே வணங்கு மூசா, வ அக்கிமிஸ் ஸலாத லிதிக்ரி, என் நினைவுக்காக தொழுகை நிலைநாட்டுங்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய நினைவிலேயே உயர்ந்த நினைவு தொழுகையாக இருக்கும்போது அதை மறந்ததுக்கு அப்புறம், அதை விட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் என் கூட அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய, அல்லாஹ் எனக்கு கஷ்டமா இருக்கே, அல்லாஹ் சிரமமா இருக்கே, அல்லாஹ் இருளா இருக்கே அல்லான்னு சொல்லி கோடி முறை அல்லாஹ் அழைத்தாலும் அல்லாஹ்ட்ட பதில் வராது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையிலேயே மிகப்பெரிய தண்டனை அவனுடைய அன்புல அவனை விட்டு அல்லாஹ் தூரமாகிறது. அப்படி செய்யணுமா? அல்லாஹ் அவங்களை விட்டு தூரமாகணுமா? ஒரே ஒரு செயலை செஞ்சுங்க, அல்லாஹ் அவங்களை விட்டு தூரமாயிருவான். தொழுகை விட்டுருங்க, ஃபகத் கஃபர்.